வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை நகரில் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ள விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக அனுமதி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகராட்சி கூட்டத்தில் வலியுறுத்தல். உதகை நகராட்சி நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் வாணீஸ்வரி தலைமை வகித்தார். ஆணையாளர் வினோத் மற்றும் நகராட்சியின் துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேசிய துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசுகையில், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உதகை நகராட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் சிறப்பாக நடத்தி கொடுத்த நகராட்சி ஆணையாளர் அதிகாரிகளுக்கு நகரமன்ற கவுன்சிலர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நாளை நடக்கிறது. இதில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முறையான சிகிச்சை மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சிறப்பான திட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு உதவிடும் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோருக்கு இந்த நகரமன்றம் சார்பில் நன்றி மற்றும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உதகை நகரம் சர்வதேச சுற்றுலா நகரம். இங்கு நாள்தோறும் பல ஆயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் அனைத்து சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இதனால் அவர்கள் முகம் சுழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவைகளை அகற்றிட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏடிசி முதல் என்டிசி வரையிலான சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அப்பகுதியில் நகராட்சி பார்க்கிங் கட்டணம் வசூலித்தால் இச்சாலையில் வாகனங்கள் நிறுத்துவது குறையும். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது. டைகரில் அணைக்கு செல்லும் சாலையில் கதவு அமைக்க வேண்டும். பார்சன்ஸ்வெளி நீரேற்று மையத்தில் அமைக்கப்படவுள்ள நிலத்தடி கேபிள் திட்டம் தற்பொழுது மத்திய அரசு ஒப்புதலுக்கு சென்றுள்ளது. அவர்கள் அனுமதி கொடுத்தவுடன் நிலத்தடி கேபிள் அமைக்கும் பணிகள் துவங்கப்படும். அதன் பின்னர் உதகை நகரில் தண்ணீர் பிரச்சனை இருக்காது. மாஸ்டர் பிளான் சட்டத்தில் சில தளர்வுகள் அளிப்பது குறித்து அரசு ஒரு முடிவு எடுக்கப்பட உள்ளது. மேலும் கட்டிடங்கள் தொடர்பாக ஒரு முறை வரன் சட்டம் கொண்டு வரவும் வாய்ப்புள்ளது என்றார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நவநகர் பேலஸ் வழியா அழகா வந்துட்டு கீழே நவநகர் பேலஸ் வந்தாலே கீழே இறங்கினாக்க ஃபாரஸ்ட் தான். கீழே இறங்கினா அங்கே வந்துடும். புளியே வந்துருச்சுன்னு சொல்லி அது வந்துட்டு இதே வைரலாக வந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்துடைய வீடியோலையும் எல்லாத்துடைய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் அது ஒரு வைரலாகவே வந்துட்டு இருந்துச்சு. என்ன புலி வந்து டவுனுக்குள்ளே வந்துருச்சுன்னு அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த செடிகளையும் புதர்களையும் அகற்றுங்க. என்னன்னா மானாவரியாக வளர்ந்துருச்சு. நம்ம எப்படின்னா சார் 2016 வரைக்கும் கவுன்சில் இருந்த பீரியட் வரைக்கும் எந்த கவுன்சிலர்ஸாக இருந்தாலும் எப்படியோ ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அந்த செடிங்க புதர்களை வெட்டிடுவாங்க, அகற்றிடுவாங்க. ஒரு 5 வருஷம் அது வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. அது வந்துட்டு மானாவரியாக வளர்ந்து போயிடுச்சு. இப்போ இன்னமும் அதை அகற்றுறதுல நம்மகிட்ட தொய்வு இருக்கு. அதை நம்ம ஒரு டைம் அகற்றிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகிடும் அடுத்த டைம்ல இருந்து பண்றதுக்கு. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அதை அகற்றுறதுக்கு மிஷின் வருதுன்னு சொன்னோம். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. வந்துச்சா அதான் பாரு 4-5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வீணா போகுதுன்னா நமக்கு அது ரொம்ப கட் பண்ணதா அப்படிங்கிற சார். வேரோட எடுத்து குப்பட்டா வாங்கினது வேரோட எடுத்து அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இந்த குப்பட்டா டிப்பரை வச்சு எனக்கு தயவு செஞ்சு அதை வந்து நீங்க சரி பண்ணி அதை வச்சு தான் பண்ணோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஆணையாளர் வந்துட்டு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மிக அற்புதமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அது உள்ளபடியே அவரை வந்துட்டு நம்ம பாராட்டணும். எப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக முதல் நாளே வந்திருந்து அவரோட நம்ம நகர்நல அலுவலர் நம்ம அதிகாரிகள் எல்லாருமா சேர்ந்து அற்புதமாக முதல் நாள் எப்படி பண்ணணும்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்காக பண்ணி உள்ளபடியே உதகை நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின்ன்றது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திய நிகழ்ச்சி. என்ன காரணம்னா எல்லா இடத்துலையும் கசாமுசான் இருக்கிறது இல்லாமல் இது ஒரு அற்புதமான திட்டம். நம்முடைய மாண்பிற்குரிய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் அதே போல சிறப்பு அமலாக்கத்துறை திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க எண்ணத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இது வந்துட்டு மக்கள் மத்தியில் மிக அற்புதமாக போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு நம்முடைய அதிகாரிகள்